செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். சுரேஷ் வணக்கம். துணைவேந்தர் நியமன அதிகாரம் தொடர்பான சட்டப்பிரிவுக்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறது உயர்நீதிமன்றம். இது தொடர்பான செய்தியை விளக்குங்கள். வணக்கம். தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை மாநில அரசுக்கு வழங்கி தமிழக அரசு சட்டம் நிறைவேற்றியது. இந்த சட்டத்துக்கு உச்சநீதிமன்றம் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதல் அளித்தது. இதைத் தொடர்ந்து இந்த சட்டம் அரசியலில் வெளியிடப்பட்டது. இந்த சட்டத்தை எதிர்த்து திருநெல்வேலியைச் சேர்ந்த வெங்கடாஜலபதி என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் பிரதான மனுவுக்கு பதிலளிக்க உத்தரவிட்டு இடைக்கால தடை கோரிய மனு மீதான விசாரணையை இன்றைக்கு தள்ளி வைத்திருந்தது. இன்றைக்கு இந்த வழக்கு நீதிபதிகள் GR சுவாமிநாதன் மற்றும் B லட்சுமிநாராயணன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் PS ராமன் தமிழக அரசுடைய சட்டங்களுக்கு தடை கோரிய மனுவுக்கு பதிலளிக்க அவகாசம் வழங்க வேண்டும். சட்டங்கள் அரசியலில் வெளியிட்ட பிறகு மொத்தமுள்ள 10 பல்கலைக்கழகங்களில் 2 பல்கலைக்கழகங்களுக்கு மட்டுமே தேர்வு குழு, அதாவது துணைவேந்தர் தேர்தல் குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழு விண்ணப்பங்களை வரவேற்று விளம்பரங்களை வெளியிட்டிருக்கிறது. அதுவும் ஜூன் 10ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று கடைசி தேதியும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதனால இந்த தடை கோரிய வழக்குக்கு பதிலளிக்க அரசு தரப்புக்கு அவகாசம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அரசு தலைமை வழக்கறிஞர் முன்வைத்தார். தமிழக உயர்கல்வித்துறை தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் T. வெல்சன் துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக பல்கலைக்கழக மானியக் குழு விதிகளை எதிர்த்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. அதனால் இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்துக்கு மாற்ற கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை அவசரமாக விசாரிக்க எந்த அவசியமும் இல்லை. பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த மனுதாரர் அரசியல் உள்நோக்கத்தோடு இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். தடை கோரிய மனுக்களுக்கு பதிலளிக்க அவகாசம் தராமல் விசாரிப்பது என்பது முறையற்றது, நியாயமற்றது, அநீதியானது. இந்த வழக்கை அவசரமாக விசாரிப்பதன் மூலமாக வானம் ஒன்றும் பிரிந்து விடாது என்ற ஒரு கடுமையான ஆட்சேபத்தை தெரிவித்தார். இருப்பினும் அந்த அரசு தரப்பின் கோரிக்கையை ஏற்க மறுத்த நீதிபதிகள் மனுதாரரை வாதங்களை முன்வைக்க அனுமதி அளித்தார் நீதிபதிகள். இதைத் தொடர்ந்து மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பல்கலைக்கழகங்கள் அரசியல் சக்திகளிடமிருந்து பாதுகாக்கவே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. துணைவேந்தர் நியமிக்கும் நடைமுறை துவங்கிவிட்டது. அதனால துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக பல்கலைக்கழக மானியக் குழு விதிமுறைகளுக்கு முரணாக இயற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த சட்டத்துக்கு தடை விதிக்க வேண்டும் என்று வாதிட்டார். தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் PS ராமன் தன்னுடைய வாதத்துல சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு உச்சநீதிமன்றத்தால் ஒப்புதல் அளிக்கப்பட்டு அமலுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்கலைக்கழக மானியக் குழு சட்டத்தில் உள்ள சில அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் குழு நியமிப்பதை பொறுத்த வரைக்கும் பல்கலைக்கழக மானியக் குழு அதிகாரத்துக்கு உட்பட்டது அல்ல என்று தெரிவித்தார். பல்கலைக்கழக மானியக் குழுவுடைய விதிகளை விட தமிழக அரசின் சட்டம் மேலோங்கி நிற்கும் என்றும் வாதிட்டார். பல்கலைக்கழக மானியக் குழுவுடன் எந்த ஒரு நிதியும் பெறாத நிலையில தமிழக பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் நியமனம் குறித்த விதிகளை ஏற்க முடியாது என்று சொல்லி 2021ஆம் ஆண்டே அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்றும் சுட்டிக்காட்டினார். அதனால யூகத்தின் அடிப்படையில சட்டங்களுக்கு தடை விதிக்க முடியாது, விரிவான வாதங்களை முன்வைக்க வேண்டியிருந்ததனால பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்க வேண்டும் என்று வாதிட்டார். பிரதான சட்டத்துல பல்கலைக்கழக மானியக் குழு பிரதிநிதியை நியமிக்க கூறவில்லை. தற்போதைய சட்டம் கூட வேந்தருக்கு பதில் அரசு என்ற திருத்தம் மட்டுமே செய்யப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டார். உயர்கல்வித்துறை தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வில்சன் வாதங்களை முன்வைக்க நாளை வரை அவகாசம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார். அந்த கோரிக்கையை ஏற்க மறுத்ததை அடுத்து மூத்த வழக்கறிஞர் வில்சன் இந்த இடைக்கால தடை கோரிய மனுவை விசாரித்தால் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தாக்கல் செய்த மனுவானது செல்லாததாகிவிடும். முக்கிய ஆதாரங்கள் இந்த வழக்குல மறைக்கப்பட்டிருக்கிறது. நாளை 2 மணி நேரம் அவகாசம் கொடுத்தால் இந்த வழக்கை விரிவான வாதங்களை முன்வைக்க தயாராக இருப்பதாக தெரிவித்தார். இருந்த போதிலும் நீதிபதிகள் அவருடைய கோரிக்கையை ஏற்கவில்லை. மாறாக தொடர்ந்து உயர்கல்வித்துறை தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் தன்னுடைய வாதங்களை முன்வைத்தார். தேர்தல் குழு நியமனத்தை எதிர்த்து இந்த வழக்கானது தாக்கல் செய்யவில்லை. துணைவேந்தரை நியமிக்கும் அதிகாரத்தை வேந்தரிடம் எடுத்து அரசுக்கு வழங்கியதை எதிர்த்து மட்டுமே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. வேந்தரை ஆளுநரை பல்கலைக்கழக வேந்தர் என்ற நிலையிலிருந்து நீக்கவில்லை என்றும் துணைவேந்தர் நியமன அதிகாரம் மட்டுமே அரசுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்றும் தெரிவித்தார். அதேபோல பல்கலைக்கழக மானியக் குழு தரப்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ARL சுந்தரேசன் தமிழக அரசு சட்டங்கள் பல்கலைக்கழக மானியக் குழு விதிகளுக்கு முரணாக உள்ளது என்ற ஒரு வாதத்தை முன்வைத்தார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் துணைவேந்தர்களை நியமிக்கும் வேந்தரின் அதிகாரத்தை அரசுக்கு வழங்கி நிறைவேற்றப்பட்ட அந்த சட்டப்பிரிவுகளுக்கு இடைக்கால தடை விதித்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். சுரேஷ், நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை பல்கலைக்கழகத்தில் வைஸ் சான்சலர்ஸ் அப்பாயிண்ட் செய்யப்படாமல் இருக்கிறார்கள்? இந்த இடைக்கால தடை யாருக்கு பின்னடைவாக பார்க்கலாம்? உங்களுடைய தகவல்களை சுருக்கமாக பதிவு செய்யுங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல்வேறு பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் பதவியானது நிரப்பப்படாமல் இருக்கிறது. தற்போது 10 பல்கலைக்கழகங்களில் 2 பல்கலைக்கழகங்களுக்கு மட்டுமே இந்த தேர்தல் குழுவானது நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேர்தல் குழு அந்த துணைவேந்தர்கள் தேர்வுக்கான அந்த விண்ணப்பங்களை வரவேற்பதற்காக விளம்பரங்கள் வெளியிட்டிருக்கின்றன. இந்த விளம்பரங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி ஜூன் 10ஆம் தேதி என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.